நான் வந்து 2022ல் ஒரு லேப்டாப் வாங்கினேன். ஸோ அந்த லேப்டாப்போட ஸ்பெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டில் உங்கள் அப்பா லேப்டாப்பில் என்ன ஸ்பெக்ஸோ அதே ஸ்பெக்ஸ் தான் இருக்கும். அந்த லேப்டாப் நான் வாங்கின புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் விண்டோஸ் 10 OS இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு அப்கிரேட் வந்துச்சு, விண்டோஸ் 11 அப்கிரேட். நானும் அப்கிரேட் பண்ணேன். விண்டோஸ் 10 OS இருந்த வரைக்கும் அந்த லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் குறை சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் டீசெண்டாக நல்லாவே தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்ஸ் நான் விண்டோஸ் 11 அப்கிரேட் பண்ண உடனே அந்த பிசியோட அந்த என்னோடய லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ்ன்றத அந்தளவுக்கு அடி வாங்க ஆரம்பிச்சிது. ஸோ நான் நார்மலாக பண்ணுற டாஸ்க் கூட என்னால் பண்ண முடியல, ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. ஸோ இப்போ தான் நான் ரீசெண்ட்லி என்னோடய லேப்டாப்பில் ஓஎஸை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஐ ஷிஃப்ட் ஓஎஸ். ஸோ லினக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஓஎஸ் இருக்குது. அதில் நான் இன்ஸ்டால் பண்ணது லினக்ஸ் மின்ட் ஓஎஸ். ஏன் நான் வந்து அந்த லினக்ஸ் மின்ட் ஓஎஸை சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஎஸ் வந்து நம்ம ஒரு விண்டோஸ் யூஸராக நான் இருந்துட்டு இந்த லினக்ஸ் மின்ட் ஓஎஸில் வர சொல்ல எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே இல்லாமல், ஸோ அந்த யூசர் இன்டர்ஃபேஸை அப்படியே டிட்டோ பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ லைக் என்னோடய மின்ட் ஓஎஸுக்கும் என்னோடய விண்டோஸுக்கும் அந்தளவுக்கு பெரிய வித்தியாசமே தெரியாது. அந்தளவு தான் யூஐ இருக்கும். இட்ஸ் ஆக்சுவலி இஸ் எ குட் திங். நீங்கள் யாருனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விண்டோஸ்லேருந்து லினக்ஸுக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் தாராளமாக லினக்ஸ் மின்ட் ஓஎஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ இந்த ஓஎஸோட ஸ்டேபிள் உண்மையிலுமே நல்லாயிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லைட் வெயிட் ஓஎஸ். ஆக்சுவலி இந்த ஓஎஸில் உங்களுக்குன்னா ஒரு 3 வெர்ஷன் இருக்குது. என்னோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லினக்ஸ் மின்ட் ஓஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூஐ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங் கைஸ். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு விண்டோஸில் எப்படி இருந்துச்சோ அதே யூஐயை வந்து டிட்டோவாக காப்பி பண்ணி உங்களுக்கு இந்த இதில் கொடுக்குறான். ரெண்டாவது விஷயம் இன்ஸ்டாலேஷன் கைஸ். இப்போ நான் ஒரு விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணணும்னா எனக்கு மினிமம் 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2.5 ஹவர்ஸ் கூட வரைக்கும் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த இதில் வந்து இன்ஸ்டாலேஷன் ஒரு 10, 15, 20 நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ லைட் வெயிட் ஓஎஸ். அண்ட் என்னோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சரி ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதாவது இப்போ நான் என்னோட டே டு டே லைஃப்பில் நான் யூஸ் பண்ணுற டாஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் இந்த லினக்ஸ் ஓஎஸ் கேப்பபிள். ஓகே, இந்த லினக்ஸ் ஓஎஸில் என்ன சர்ப்ரைஸ் பண்ண விஷயம்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப ஃபாஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ். இந்த இதை உங்களுக்கு தாங்கிறதுக்கு ரேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மினிமலான ஒரு ரேம் இருந்தாலே போதும், எந்த ஒரு ப்ளோட்வேர்ஸும் இல்லை. ஸோ ரேமை பற்றி சொல்லவே இதுக்கான சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கைஸ். மினிமம்ன்றது வந்துன்னா ஆக்சுவலி 4GB ரேம்னா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் 100GB ஆஃப் எஸ்எஸ்டி 100GB ஆஃப் ஸ்டோரேஜஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரெக்கமெண்டட். மினிமம் வந்து நீங்கள் 2GB ரேம் இருக்கலாம். ஸோ ஒரு 20GB ஸ்டோரேஜ் இருந்தாலே போதும் இந்த ஓஎஸை நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ இந்த லினக்ஸ் ஓஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம்ன்றது கண்டிப்பாக இருக்குது. அது என்ன ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் விண்டோஸில் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஆப்புமே இதில் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? சில ஆப்ஸ் தான் இருக்கும், சில ஆப்ஸ் இருக்காது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் பேசிக்காக சில கமெண்ட்ஸ்லாம் இருக்குது கைஸ். லினக்ஸ் உள்ள நீங்கள் வரணுன்னாலே நம்ம விண்டோஸில் பண்ணுற மாதிரி ஈஸியாக பண்ணிட முடியாது. ஒரு குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் உபுண்டு ஓஎஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஓஎஸ் இருக்கும், டர்பியன் ஓஎஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த ஓஎஸ்லாம் ஃபுல் கோட் பேஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சில கோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த கோட்ஸ்லாம் நீங்கள் எதுவும் படிக்கணும் அந்த மாதிரி எதுவுமே அவசியமே இல்லை. உங்களுக்கான கம்யூனிட்டி சப்போர்ட்லாம் இருக்குது. நீங்கள் ஏன்னா ஒரு ஃபோரமில் போயிட்டு நீங்கள் என்ன டவுட் கேட்டால் கூட அவங்களாம் கிளியர் பண்ணி வைப்பாங்க. அதெல்லாம் நோ இஷ்யூ கைஸ். அண்ட் அடுத்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமிங் சப்போர்ட் இஸ் லிமிட்டட். ஸோ லினக்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதில் கேமே இருக்காது, அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருந்துச்சு. இப்போ பெட்டர் அதெல்லாம் தாண்டி அதுக்குள்ளேயும் இப்போ கேம்லாம் வந்துட்டுச்சுன்னலாம். ஸோ ஸ்டீம் கூட இதில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஸ்டீம் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டீமில் அவங்க லினக்ஸ் பேஸ்டு ஓஎஸில் ஸ்டீமில் அவங்க கொடுக்குற கேம்ஸை வந்துன்னா நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் PS2 எமுலேட்டர் நான் இதில் போட்டு இன்ஸ்டால் பண்ணி விளையாடிட்டு இருக்கேன். பெயின் கேம் உண்மையுமே நல்லாயிருக்கு. எனக்கு இந்த லினக்ஸ் மின்ட் ஓஎஸில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ அண்ட் திஸ் இஸ் ஓப்பன் சோர்ஸ். அண்ட் கஸ்டமைசேஷன்றதை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். அண்ட் இது ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இன்ஸ்டாலேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸில் பண்ணுற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் கோடு மட்டும் காப்பி பண்ணிட்டு நீங்கள் டெர்மினலில் ரன் பண்ணிவிட்டு இது பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் மேனேஜர் சம்திங் ஏதோ ஒரு ஆப் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பல ஆப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வேணால் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஓகே ப்ரோ, இதுனா ஒரு நார்மல் யூஸருக்கு இந்த லினக்ஸ் மின்ட் ஓஎஸ் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் டாஸ்க் எல்லாமே நீங்கள் ஒரு ப்ரௌசரில் தான் பண்ண போகிறீங்க. ஒரு மீடியா கன்சப்ஷனுக்கோசம் தான் நீங்கள் உங்கள் லேப்டாப்பை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்லாம் நீங்கள் ஒரு விண்டோஸ் ஒரு வெயிட்டான ஓஎஸில் போகிறதுக்கு பதில் இந்த மாதிரி லினக்ஸ் ஓஎஸ் மாதிரி ஒரு குட்டியான ஓஎஸ் ஒரு 16GB தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இந்த ஓஎஸோட சைஸு. இந்த மாதிரி ஓஎஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு தாராளமாக
யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேம் குறிப்பாக சொல்லலாம் PS2 எமுலேஷன் அண்ட் ரெட்ரோ கேம்ஸ் அதோட எமுலேஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. நீங்கள் பழைய கேம்ஸ் நான் விளாட்னா கூட பழைய கேம்ஸ் விளாட முடியாது சாரி. ஸோ PS2 எமுலேஷன்ஸ் குறிப்பாக சொன்னால் எமுலேஷன் கேம்ஸில் நீங்கள் விளாட்னா இல்லை சூப்பராகவே விளாட முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இது யாருக்கெல்லாம் இப்போ இந்த லினக்ஸ் மின்ட் OS யூஸ் ஆகாதுன்னு பார்த்துக்கலாம். நாட் ஓன்லி ஃபார் லினக்ஸ் மின்ட் OS, ஓவராலாக லினக்ஸ் ஓஎஸ்ஸே யாருக்கெல்லாம் செட் ஆகாது. ஓகே, நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹெவியான கேமர்லாம் விளையாடுவீங்க, லைக் GTA 5 அந்த மாதிரி ஒரு ஹெவியான கேம்லாம் விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு இந்த லினக்ஸ் மின்ட் OS செட்டே ஆகுது சாரி. அண்ட் இப்போ நீங்கள் அடோபி ஃபோட்டோஷாப் ப்ரீமியர் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கனாலும் இதில் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸஸ் தான் தேடுற மாதிரி இருக்கும். ஏன் பிளெண்டர் இஸ் ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால உங்களுக்கு இதில் பிளெண்டருக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்லைட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. அண்ட் அடாசிட்டி இப்போ அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுவும் பக்காவாக ஒர்க் ஆகுது. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி PS2 எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணி ஸ்மாக்டவுன் விசஸ் ரா பெயின் கேம் ப்ளே பண்ணி பார்த்தேன், ஸ்மூத்தாக ரன் ஆகுது. இதை நான் இந்த வீடியோஸும் சொல்லலை. ஆக்சுவலி என் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த PS2 எமுலேஷன் கேம்ஸ்லாம் நல்லாவே தான் ரன் ஆகும். ஸோ விண்டோஸில் இருக்க சொல்லையும் சரி, லினக்ஸ்லையும் அதே இதுதான், எந்த ஒரு இதுவும் இல்லை. அண்ட் ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் பிரேவ் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுவுமே நல்லா தான் இருக்குது கைஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.